இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடி விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்து. நடி விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்து. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடி என்ன இது இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதை விட எதிரி தான். அதில் அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க நினைக்கிற விஜய் எல்லாம் கிடையாது. சினிமாவில் வசனம் பேசுற நடிக்கிற விஜய் இல்ல. வரும்போது பாருங்க. சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு 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 டாலாக்கு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிர் அளவு. விஜயகாந்த்ங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. அவரை மாதிரி மனுஷன் வர்றது கடினம். விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு எத்தனை ஆயிரம் பேரும் சொல்லலாம். பல்லாயிரக்கணக்கான பேர் வாழ்ந்திருப்பார்கள். ஆனா விஜயகாந்தால கெட்டவன் ஒருத்தன் கூட இருக்க முடியாது. அவர் திடீர்னு அந்நியனா மாறுவாருங்க, திடீர்னு அம்பியா மாறுவாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்ல. தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா. எங்க தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரியார். பெரியார் யாரு? பேர் வைக்கிறது காசு வாங்குவார். ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடையில இருந்து செருப்பை வீசிடுறான். அந்த செருப்பை எடுத்துட்டு இன்னொரு செருப்பை வச்சுட்டு ஒத்த செருப்பை வச்சு என்ன பண்ண போற, அதே எரிப்பான்றது. அந்த செருப்பை எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வாசல் அந்த மேடைக்கு கீழே அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு தன் மேல வீசின செருப்பை எல்லாம் வரிசையா வச்சு சோடி அறையடாப்பா வித்து அந்த காசை சேர்த்து இவ்வளவும் சேர்த்தாரு. இந்த பள்ளி கல்லூரி அது இப்ப யார்கிட்ட இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன். எதை குறிக்குது திராவிடன்? நான் எப்படி திராவிடன்? நானே எங்க திராவிட நல் திருநாடு இருக்குது? ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். கம்யூனிஸ்ட் எந்த கோரிக்கை வெளியிடுது? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கு? அதை போயிட்டு இந்த இவரை வேணா கம்யூனிஸ்ட் சொல்லலாம், சிவப்பு சட்டை போட்டுருக்கு. என்னை வேணா சொல்லலாம், சிவப்பு சட்டை போட்டுருக்கு. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நில்லாம் லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்துக்க. பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி. அண்ணாவின் வழிவந்த அவர் தம்பிகள் தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம். இந்த பெருமன்றத்தில் எல்லாரும் என் மீது ஒரு பெரிய பிழையை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கடுமையா விமர்சிக்கிறா, எல்லாரையும் விமர்சிச்சு பேசுறா. ஆனா தலைவர் கலைஞரை மட்டும் எதிர்த்து பேச மாட்டேன். பேச மாட்டேன். திமுக என்னுடைய குடும்பம், நான் பேச மாட்டேன். அவர் கற்றுத்தந்த தமிழ், அவர் ஊட்டிய உணர்வு உங்கள் முன்னால் என்னை இருக்கிறது. ஒருபோதும் அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள் தான். இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணா துறை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அப்படி வந்தாங்க. இங்கே இலங்கையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இலை மலர்ந்தால் அங்கே இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழ மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்க. திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. சச்சிதானந்தமோ அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ் பார்க்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன், அதாவது ஐபிகே அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன், மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன், தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க, நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல கொல்லப்படுறாரு. அப்படின்னா ஒரு விடுதலை நேர்ச்சி நிற்கிற ஒரு தலைவன், ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேர்ச்சி நிற்கிற தலைவன், ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை, அதுவும் தனக்கு உதவுன்னு சொல்ல தலைவரை கொள்ளுவார். அதேதான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம், சரிதான்டா. குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1 லட்சம் கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1 லட்சம் கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1 லட்சம் கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து
அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி ஏற்றிருக்கிறாரே. 10 வருஷம் நாட்டை பரதேசி நாடாக்கிட்டு வளருது வளருது. நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இப்படி திரும்பி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். வளரும் நாடு பட்டியலே என் நாட்டு பேர் இல்லை. அவர் புதிய இந்தியாவை பிரசவிக்கிற தருணம் வந்து விட்டது. ஏன் 10 வருஷம் அப்படியே நம்ம தாய் 10 மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை 10 வருஷம் வயிற்றுல சுமந்து இருந்துக்க அப்படி மோடி. இப்பதான் இனிமேல் டெலிவரி ஆக போகுது பாரு. பாராளுமன்ற கட்டடத்து வாசல்ல தான் பிரசவம். புதிய இந்தியா அது பிறக்கும் போதே கேள்றா அம்மா அப்பா எல்லாம் அழாது. ஜெய் ஸ்ரீராம் பாதமாக காரும் காரும். வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க. உணவு பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழர் ஆயிருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற, நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். நம்ம தமிழ் பிராமணர்களை நான் ஏற்கிறோம். அவன் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் வெளிநாட்டிலையும் போய் தமிழ் தான் பேசுறான். அப்ப அவனை நானே கைவிட்டு நான் அவனை நிராகரிச்சா அப்புறம் யாரு தான் ஆதரிப்பு? ஏடி காட்டுமராண்டித்தனமா நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை, 2 தாடைக்கு இடையில இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே. நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏத்து குத்து நான் பாத்துக்கிறேன். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய் வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன அவ்வளவுதான் வலிக்கும், கடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆயுதத்தை வச்சிருக்காங்க, அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரசு பண்ணி உள்ள ஒண்ணும் சாமி எல்லாம் அரசு பண்ணி போடணும் இல்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூலாயுதம் அகில உலகத்தையும் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்களே. கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு? முதல்ல என் முப்பாக்கன் முருகனின் வேல், ராவண பெரும்பாக்கனின் வைக்கிற இடையர்குல பெண்கள் எல்லாம் ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொறிக்கு நாய் ஓடி போய் அந்த பிள்ளையை கழட்டி வச்சிருந்த துணிமணிகளாம் எடுத்துக்கிட்டு மரத்துல உட்காந்துங்க. இந்த பிள்ளைய உடைய கலாண்டு போயிட்டான கிருஷ்ணா கிருஷ்ணா குடுத்துருன்ட்டு மார்பகங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலேயே நடந்து போகுது அந்த பிள்ளைய. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள், 2 கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவேங்க. உண்மையிலேயே நல்ல மான ரோசம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணனுக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவனெல்லாம் ஈவ்டீசிங்ல உள்ளதுக்கு போட்டு செருப்பு கட்டி அடிக்கணும். நாய இவ்வளவு சேட்டை செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய், இவனை கடவுள்னு கும்பிடுன்ற. நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரை அவன் வந்து சொல்லலாம், ஆபத்து வர இடத்துல எல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம், இது ஒரு அவதாரம். அநீதி அக்கிரம இடத்துல வந்து நான் மாயோனுடைய வாரிசு. நான் வந்து எங்கு உன் தாய்மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வழி நெரிக்கப்படுகிறது. போனா வள்ளியின் மணாளனே போற்றி சொல்றாங்களே, என்னை பார்த்தா சொல்ல நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க, நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க் பிரான்ஸ் சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. இல்லைங்க எங்க கிட்ட இருந்து சிறையில கைது பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து விசா வேணும் குடியுரிமை வேணும் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட பணியாற்றினா நாங்க ஒரு அரசியல் இயக்கம்னா ஓகே கொடுத்துடுது. என்ன மலேசியா கூட்டு போயிட்டாங்க. அந்த பட்டர்கியோஸ் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், இவரை கூப்பிட்டு வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன். எப்ப கூட்டு போக போறீங்க? எப்ப வேணாலும் வரேன், நீ இந்த கடவுள் சீட்டை மட்டும் வாங்கி கொடுத்துரு. பாஸ்போர்ட் அவன் தர போறதும் இல்ல, நீ என்னை கூட்டி போறதும் இல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி சொன்னானா, இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி சொன்னானா. நல்லா என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு எதுக்கு என்னப்போ நல்லா என் மயனை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கல. எதுக்கு எதுக்கு தம்பிக்கு நீங்க முதல்ல பரிந்துரைக்கிற ஒரு புத்தகம்னா இது படிப்பா, எதை படிக்கிறோம் இல்ல இந்த புத்தகத்தை படிப்பா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல் பாடம். அதுக்கப்புறம் அவன் படிப்பான், அவனுக்கே தோணும். ஒரு காலம் வரும் இங்கிலீஷ் படிச்சவனா தனி தீவுல ஒண்டி விட்டு வந்துருவேன்.
என் பிள்ளைங்க என் மயங்க 2 பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க. ஸ்டாலின் வேற, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் வேற போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. அது உண்மைதான், அதோட முடியுது. முதலமைச்சருடைய செயல்பாடு ஒரு மாதத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ கடந்த பல்வேறு அறிவிப்புகள் அது சரியா இருக்கு, சரியா இருக்கு. எல்லா துறையிலையும் வேகமா இயங்குறாங்க. குறிப்பா மருத்துவத்துறையில அந்த மாசு நல்லா இயங்குறாங்க.